Hi dear, welcome back to Susie's Biology. How are you all? And today I first thank all my subscribers and regular viewers for giving me such a great support. And I hope you all have understood the last chapters. Today let me teach the next part of Unit 2, that is speaking. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா என்னோட லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ நம்ம சாப்டருக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட சேம் டைலாக், கைண்ட்லி கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் வாட்சிங். ஸோ இந்த யூனிட் 2ல நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது டிபேட். Debate is the logical argument carried out between two teams aimed at getting a conclusion on a topic. The two teams involved will hold opposite views of the same topic. The team which has the most cogent argument will be considered as the winner. ஸோ டிபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விவாத மேடைன்னு சொல்லலாம், இல்லைன்னா பட்டிமன்றம் கூட சொல்லலாம். ஸோ இதில் ரெண்டு டீம்ஸ் எப்பொழுதும் இருப்பாங்க. தே வில் சூஸ் அ டாபிக். சேம் டாப்பிக்காக தான் இருக்கும். பட் அவங்கவுங்க அந்த டாப்பிக்கோட கருத்துக்களை அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வைப்பாங்க. ஸோ ஒரு டீம் பாசிட்டிவ் திங்ஸை பற்றி பேசும், இன்னொரு டீம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி பேசுவாங்க. ஸோ கடைசியில் எது நம்ம ஆர்குமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறது தான் டிபேட். யூ ஆல் நோ திஸ் ஒன். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம நிறைய தமிழில் பட்டிமன்றம் பார்த்துருப்போம். சேம் திங். ஸோ யூ கேன் ஆல் ஹாவ் அ டிபேட் இன் அ கிளாஸ் ரூம். ஸோ அதுக்காக தான் இந்த சிலபஸில் இதை வச்சிருக்கிறாங்க. ஸோ த ஃபாலோயிங் ஆர் த யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிபேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வி ஷுட் வெல்கம் த ஆடியன்ஸ். ஸோ யார் அங்கே ஆடியன்ஸாக இருக்காங்களோ வி ஷுட் வெல்கம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபார் தட் we can use the following expression. Ladies and gentlemen, welcome to this debate அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். And in order to stating the issue, you can use this one. So today's topic is let us first define some important concepts. அந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளம், அந்த டாபிக் என்ன சொல்ல வராங்களோ அதை நம்ம அந்த இஷ்யூவை ஸ்டேட் பண்ணி ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the phrases to present the most important point. என்னென்ன நம்ம அந்த phrases யூஸ் பண்ண போறோம், நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்றதுக்கு this argument is of paramount importance. இந்த விவாதத்துல நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு we can use the following phrases. So the most important argument for this topic is அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா the most important idea is, the primary argument for this topic is அப்படின்னு சொல்லிட்டு we can start the debate. And conceding an argument. So நம்ம கன்சிடிங் அன் ஆர்குமெண்ட் அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. வேற யார ஆர்குமெண்ட் சொல்லியிருந்தாலும் சரி, அவங்க சொல்ற பாயிண்ட்ஸையோ இல்லைன்னா அந்த நடுவர் ஜட்ஜ் அவங்க சொல்ற பாயிண்ட்ஸையோ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்குமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் ட்ரூ, இட் இஸ் எவிடென்ட் தட், பட், ஆர் ஹவவர். ஸோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஷுட் அக்செப்ட் அன் ஆர்குமெண்ட். அடுத்த டீம்ல சொல்ற பாயிண்ட்ஸ் ரைட்டா இருந்தா வி கேன் அக்செப்ட். அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனாலும் நம்மளோட பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னோட கருத்துப்படி இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றது. ஸோ வைல் யூ மைட் சே தட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட். நீங்க சொல்றது என்னதான் ஒத்துக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், இதனால இவ்வளவு விளைவுகள் இருக்கு, இதனால இவ்வளவு தீமைகள் இருக்குன்னு நம்ம எடுத்துரைக்கலாம். ஸோ ஐ அக்ரி வித் யூ தட் ஆன் த அதர் ஹேண்ட். ஸோ நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்க சொல்ற கருத்துக்களை நான் மேற்கொள்றேன், ஆனாலும் இன்னொரு விதத்துல பார்த்தா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதர் வி கேன் அக்செப்ட் அன் ஆர்குமெண்ட், அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லலாம். ஸோ ஐ அக்ரி ஆர் ஐ அட்மிட் ஆர் ஐ கன்சீட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பட் வி மஸ்ட் ரிமெம்பர் தட். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்டோட பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்வன்சிங் எ லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். நம்மளோட தொடர்ந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணிட்டே வரப்ப நம்ம ஒரு ஆர்டரா வச்சுக்கலாம். சீக்வன்சிங்னா ஒரு ஆர்டரா நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் நம்ம ஐடியாவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டேட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கலாம். அண்ட் தென் செகண்ட்லி நான் என்ன சொல்ல வரேன், தேர்ட்லி என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு we can arrange the points in an order.
ஒரு ஆர்டர்லி மேனரோட நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ த செகண்ட் ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஆர் டு பிகின் வித் த நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் யூஸ் த சென்டென்ஸ் அண்ட் யூ ஷுட் ப்ரொடியூஸ் யுவர் ஐடியாஸ் பை பாயிண்ட் வைஸ் இன் அ சீக்வன்ஸ் மேனர். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அண்ட் ஆடிங் அன் ஆர்குமெண்ட் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் பாயிண்ட். ஸோ இன்னும் ஏதாவது உங்களுக்கு உங்க பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெங்தனா எடுத்து வைக்கணும்னா, ஸோ ஒரு உறுதியோட நீங்க சொல்ல வர்றத ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஒரு நீங்க சொல்றத ஸ்ட்ராங்கா சொல்றது, ஸ்ட்ராங் எவிடென்ட்டோட ப்ரூவ் பண்றதுக்கு இன் அடிஷன் டு தட் ஐ எம் கோயிங் டு சே திஸ், யூ ஆல்சோ ஹாவ் டு கன்சிடர். நான் சொல்றதையும் நீங்க கருத்துல எடுத்துக்கணும். ஃபர்தர் மோர் ஓவர் ஐ மைட் ஆல்சோ ஆட் தட், நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் we can argue. So we can tell our point of view. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டிபேட்ல நம்ம வச்சு ஃபைனலா முடிக்க வரப்ப டு கன்க்ளூட் லெட் மீ ரீகேப் ஆர் ரீகேப்டுலேட் மை பாயிண்ட். இதுவரையும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் தொகுத்து நான் சொல்ல வர்றது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் அகெயின் ஆட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அஸ் அ ஃபைனல் வேர்ட். லெட் மீ சம்மரைஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன், என்னோட கருத்துக்களோட முடிவு என்ன அப்படின்னு நீங்க சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம். டு reiterate my point of view, my final thought is, in a nutshell, what I am trying to say is, or to sum up, or finally. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கடைசி முடிவு ஃபைனலா நம்ம என்னதான் சொல்ல வரோன்றத சொல்லி நம்மளோட டிபேட்டை முடிச்சுக்கலாம். ஸோ அதுதான் கன்க்ளூட் பண்ணணும். இப்படிதான் நம்ம ஒரு டிபேட். And then they have given 5 important benefits of debating. So இந்த மாதிரி நம்ம ஆர்கியூ பண்றதுனால either in a classroom or in a street or in your within your friend circle, so இந்த மாதிரிலாம் நம்ம டிபேட்டிங் பண்ணும்போது we are having some benefits also. So it improves our critical thinking skills. So ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் வைக்கும் போது அவங்களோட நல்லா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும், ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம திங்கிங் பவர் வந்து நிச்சயம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வி வில் கிவ் குட் பாயிண்ட்ஸ் ஒன்லி. அதனால நம்ம நிறைய புக்ஸை படிக்கலாம், இல்லை ப்ராவர்ப்ஸ் தேடலாம், நம்ம பாயிண்ட்ஸை எடுத்துரைக்கிறதுக்கு நிறைய படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு திங்கிங் பவரும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸோ 4 பேருக்கு முன்னாடி பேசி பழகும்போது வி வில் ரிமூவ் த ஸ்டேஜ் ஃபியர். வி கேன் ரிமூவ் த ஸ்டேஜ் ஃபியர். ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது. ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி நம்மளால எதை வேணாலும் நம்ம நினைக்கிறத சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கில்ல வச்சிருக்காங்க, ஸ்பீக்கிங் ஸ்கில்ல உங்க சிலபஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் டெவலப் த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ். ஸோ நம்மளா தனியா இல்லாம நம்ம கூட ஒரு டீமா சேர்ந்து ஒரு டிபேட் பண்ணும்போது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த கோஆபரேட்டிவ் பவர் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அதுக்காகவும் இதை நம்ம செய்யலாம். அண்ட் இட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் ஆன் ஹவு டு பர்சுவேட் த லிசனர். ஸோ ஆடியன்ஸை எப்படி அட்ராக்ட் பண்றது, ஏற்கனவே பர்சுவேசிவ் கம்யூனிகேஷன்ல பார்த்தோம். ஸோ நம்ம வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி நம்ம சைடை அவங்கள லிசன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு we are improving ourselves, so to persuade others. And also it helps the students in structuring their thoughts in a coherent manner. ஒரு நினைச்ச கருத்துக்களை தெளிவா அடுத்தவங்க முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மெயின் சான்ஸா இந்த டிபேட் பயன்படுது. ஸோ இதுதான் நம்ம டிபேட்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ சிலபஸ்ல 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளாஸ்ல செய்ய சொல்லியிருக்காங்க 2 டீமும். Is it ethical or to allow or regulate genetically engineered food? Should we support the cloning for tissues and organs? ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டாபிக் டிபேட்டுக்கு இதுதான். ஸோ யூ கேன் ட்ரை இன் யுவர் ஹோம். நீங்க 2 சைடும் 2 டீமோட டயலாக்ஸ் எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் அ மினிட். ஸோ த ஆக்டிவிட்டி ஜஸ்ட் அ மினிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஒரு குரூப் டிஸ்கஷன் ஆகட்டும், ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆகட்டும், இதை தான் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஸ்கில் டெவலப் ஆனிச்சுனாலே வி கேன் ஃபேஸ் எனி இன்டர்வியூ. எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகும். அதுக்காக வச்சிருக்கிற ஆக்டிவிட்டி தான் இந்த ஜஸ்ட் அ மினிட். ஸோ இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் வேர் த ஸ்பீக்கர் ஆர்டிகுலேட் த ஐடியாஸ் அந்த டாபிக் இன் அ மினிட். ஒரு டாபிக் அவங்களா கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களா உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு 1 மினிட்குள்ள நம்ம ஸ்பீச்சை வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா கொடுக்கறது தான் இந்த ஜஸ்ட் அ மினிட் ஆக்டிவிட்டி. ஸோ த டாபிக் குட் பி ஆஃப் த ஸ்பீக்கர் சாய்ஸ் ஆர் அ கிவன் டாபிக். அந்த இன்டர்வியூ பீப்புள் நம்மளுக்கு கொடுக்குற டாபிக்கா இருக்கலாம், இல்லை நம்மளே ஓன் சாய்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் ஆக்டிவிட்டி ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ஸ் த இன்ஃபர்மேஷன் ப்ரிசைஸ்லி இன் ஹிஸ் ஆர் ஹர் மைண்ட்
and speak only the most relevant details within a minute. அந்த 1 minute குள்ள நம்ம டாபிக்கை பத்தி பேசும்போது வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு அதை பத்தின முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம சொல்ல வரணும். ஸோ திஸ் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் தேர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நம்மளால எவ்வளோ ஒரு எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணா we will develop our communication skills. So hence the jam session is included in the job recruitment process to test the communication capability of the candidate. So அதுக்காகவே ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இந்த ஜஸ்ட் a minute ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. அதை வச்சே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க நீங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க, என்ன அவங்களோட பர்சனாலிட்டி, ஹவு தே ஆர் டீலிங் த சிச்சுவேஷன், அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு, எவ்ரி திங் வில் பி நோட்டட். ஸோ இட் இஸ் this activity becomes important for the students to master the speaking skill which can be learned only through practice and training. ஸோ இதுக்கு எவ்வளோதான் நாங்கள் லெசன் எடுத்தாலும் சரி, நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது அந்த ஸ்கில் நம்மளால டெவலப் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ரூல்ஸ் டு பி ஃபாலோ டியூரிங் திஸ் ஜஸ்ட் அ மினிட் ஆக்டிவிட்டி செஷன். இந்த மாதிரி டயத்தில் அவங்க என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, once the topic is chosen or given, try to analyze and assimilate your ideas. அந்த டாபிக் கொடுத்தவங்களோ இல்லையோ நீங்க என்ன பண்ணணும், உங்க ஐடியாஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். திங்க் அபவுட் த ஃபேக்ட்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு த டாபிக். அந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன ஃபேக்ட்ஸ் உங்களால இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமோ அதை பத்தி திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டார்ட் யுவர் ஸ்பீச் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். எந்த விதமான தயக்கமோ நடுக்கமோ இல்லாம உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்பீச்சை. ஸ்ட்ரெஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ் பை கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். யூ கேன் ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. Use proverbs and anecdotes to persuade the interest of your listeners. நீங்க இந்த proverbs, phrases, important anecdotes அப்படின்னா துணுக்குகள் in தமிழ் மீனிங். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா proverbs யூஸ் பண்ணி இல்லை வேற ஏதாவது ஃபேமஸ் சயின்டிஸ்டோட கோட்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஸ்பீச்ல. அண்ட் தென் யூ ஷுட் பி பிரீஃப் அண்ட் ஸ்பீக் டு த பாயிண்ட். அந்த டாபிக்கை விட்டு வெளியில வராம பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்து நம்ம பேசணும், சுருக்கமா சொல்லணும் சொல்ல வரத. யூ கேன் ஜஸ்ட் ஃப்ரேம் சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் ரிமெம்பர் டு ஃபாலோ த சீக்வென்ஷியல் ஆர்டர். ஒரு ஆர்டர்லயே பேசணும். அண்ட் வி ஷுட் நாட் டீவியேட் ஃப்ரம் த டாபிக் கிவன் அண்ட் வி ஷுட் நாட் ட்ராக் த பாயிண்ட். இழுத்துட்டே இருக்கக்கூடாது ஒரே பாயிண்ட்டை, சொன்ன பாயிண்டே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது, நிறைய கேப் கொடுக்க கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது ஐடியாஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு டைம் காஷியஸா இருக்கணும். ஸோ அந்த வித்தின் 1 minute அதை முடிக்கணும்ன்ற எய்ம் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ இந்த ஆக்டிவிட்டியால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இட் இம்ப்ரூவ் த ஸ்டூடெண்ட்ஸ் vocabulary as they are not allowed to repeat the word, and it improves their thought process. The students' level of confidence will increase because they are asked to speak in front of their classes. So the students will be able to train and improve their time management skill. And also the students will learn to assimilate and condense their ideas. So இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ you can improve your English also and you can get all the benefits. ஸோ இது ரிலேட்டடா நிறைய உங்களுக்கு இந்த செஷன்ல உள்ள டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன், ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட், வாட்டர் கன்சர்வேஷன், ஜெனடிக் சயின்ஸ், COVID-19, waterborne diseases, intelligence of dolphins, why bats hang upside down, best types of house plants. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. You can try this. So if you want the answers, please give your comments. So I will try to give the paragraph. ஆனா அது நல்லா இருக்காது, நீங்களா ஓனா எழுதுனீங்கன்னா தான் it will be better. So just 1 minute தான் you can write in your own. So try and all the best for your writing session also. அண்ட் இந்த ஆக்டிவிட்டிக்காக ஒரு 3 வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் தட் ஜஸ்ட் அ மினிட் ஆக்டிவிட்டி. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரீடிங் ஆக்டிவிட்டி எப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வில் கம் சூன். ப்ளீஸ் வெயிட் அண்ட் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். So Seed Biology will always makes learning easy. Thank you. Bye.